நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Please pick up the phone. I know you are awake. முழிச்சிட்டு தாண்டா இருக்கேன். முழிச்சிருந்தா ஃபோன் எடுக்கணுமா? எனக்கு பிடிக்கல, அதனால நான் ஃபோன் எடுக்கல. ஹலோ. ஹலோ. உள்ள சார்ஜ் போட்டிருந்தேன். ஃபோன் அடிச்சது கேட்கல. பரவாயில்ல. என்ன விஷயம்? சும்மா தான் ஃபோன் பண்ணேன். சரி சரி. என்ன அமைதியா இருக்க? நீ கூட தான் அமைதியா இருக்க. நீ பேசுவேன், நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ பேசுவேன், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாரு, ஏதாவது கேட்கறதா இருந்தா என்கிட்ட நேரடியாவே கேட்கலாம். இப்படி அமைதியா இருந்து என்ன டார்ச்சர் பண்ணி நீயும் டார்ச்சர் ஆகி சண்டை போட்டு எதுக்கு இதெல்லாம்? நீ எதுக்கு சொல்றேன்னு எனக்கு புரியல. சும்மா நடிக்காத. என்ன ஏஞ்சலோட பார்த்ததும் உனக்கு முகமே மாறிடுச்சு. நம்ம வான்னு சொன்னப்போ வரல, வேலை இருக்குன்னு சொன்னவன் நம்ம இந்த பக்கம் வந்ததும் ஏஞ்சல் கிட்ட கடலை போட்டுட்டு இருக்கான்னு உனக்கு கடுப்பு. அதான் நீயே சொல்லிட்டியே, உன் கேள்வியிலேயே பதிலும் இருக்கு. இதுக்கு நியாயமா ஒருத்தி கோவப்படுவாளா மாட்டாளா? அப்போ அதான் கோவமா? அதான் உனக்கே தெரிஞ்சிருக்கே, அப்புறம் என்ன? ஆக்சுவலா நடந்ததே வேற. இருக்கட்டும்பா, என்கிட்ட வேலை இருக்கு, பிஸியா இருக்குன்னு சொல்லிட்டு அவ கூட உட்காந்து பேசிட்டு இருந்த, அதானே? என்ன சந்தேகப்படுறியா? உன்னா என்ன சந்தேகப்படுறியா? நான் என்ன கேட்டவனா? இப்படி எல்லாம் பேசாத, எரிச்சலா இருக்கு. ஒரு விஷயத்த பண்ற, பண்ணதுக்கு அப்புறம் உனக்கே மூஞ்செல்லாம் மாறிடுது. அப்புறம் எதுக்கு இப்படி என்கிட்ட தனியா கேக்குற? நீ நல்லவனா கெட்டவனா, நீ பண்றது சரியா தப்பான்லாம் நான் சொல்ல வரல. நீ ஒரு விஷயம் பண்ற, அத தப்புன்னு சொல்லல. ஆனா நீ பண்றது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்ற. இதுல நான் உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கோ சந்தேகப்படுறதுக்கோ ஒன்னும் இல்ல. எனக்கு ஒரு விஷயம் கஷ்டமா இருக்கு, பண்ணாத ப்ளீஸ். வியாழக்கிழமை நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அன்னைக்கு நீ என் கூட வரப்போ நீயும் நான்வெஜ் சாப்பிடுறதில்ல. அதுல சரி தப்புலாம் ஒன்னும் இல்ல. ஆனா எனக்காக நீ சாப்பிடாம இருக்கிறப்போ ஒரு சின்ன சந்தோஷம், அவ்வளவுதான். புரியுது. அவ்வளவுதான் கார்த்திக். ஏன் பண்ணக்கூடாதுன்னு நீ கேட்டனா என்கிட்ட பதில் இல்ல. ஆனா எனக்காக நீ பண்ணனா சந்தோஷம். சாரி. சிச்சி, நீ சாரி சொல்லணும்லாம் அவசியம் இல்ல. இல்ல, எனக்கு புரியுது ராஜி. ஏஞ்சல் ஒன்றும் தப்பான பொண்ணுலாம் கிடையாது. நான் உன்னை விரும்புறத அவகிட்ட சொல்லிட்டாலே எல்லாம் சரியாயிடும். அப்ப சொல்லிடு, ஏன் யோசிக்கிற? இல்ல, சொல்லணும். சொல்ல வேண்டிய அளவுக்கு அவசியம் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சேன். இப்ப சொல்லிட்டா நிறைய பிரச்சனைங்க முடிஞ்சிரும்னு தோணுது. சொல்லிடுறேன். எங்க அப்பா கிட்ட, உங்க அம்மா கிட்ட எல்லாம் கூட அப்புறமா சொல்லிக்கலாம். உனக்கு விட்டு போடுறவன், எனக்கு விட்டு போடுறவன் கிட்டதான் முதல்ல சொல்லி ஆகணும். அது யாரு உனக்கு விட்டு போடுறது? ஏன், உனக்கு விட்டு போட 4 பேர் இருக்கிறப்போ எனக்கு 2 பேர் விட்டு போட மாட்டாங்களா என்ன? எவனாவது உனக்கு விட்டு போட்டான் கண்டிப்பா உதப்பேன். பாரா. என் மேல கோவம் இல்லையே? கோவம்தான், ஆனாலும் கோவம் இல்ல. கோவம் இல்லைன்றது எப்படி சொன்னா எப்படி? இப்படி சொன்னா ஓகேவா? I love you. Me too. இந்த மாதிரி அப்பப்போ வில்லிகள்லாம் வரலனா வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்கும் போல் இருக்கு. கார்த்திக், வாணி மேடம் போன்ல. வாணி மேமா?
அவங்கள எங்க பிடிச்ச? நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? கோர்கான்ல இருக்காங்களாம். போன்ல வெயிட் பண்றாங்க. பேசு. ஹலோ மேம், கார்த்திக் மேம். நான் நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? அப்புறம் திவ்யா எப்படி இருக்கா? we too miss you மேம். வேலை எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு. ஓகே மேம். என் நம்பர் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுறேன். நீங்க சென்னைக்கு வரும்போது சொல்லுங்க, அவசியம் உங்களை மீட் பண்றேன். ஓகே மேம். ஒரே நிமிஷம் மேம், விஷ்ணு கிட்ட கொடுக்குறேன். ஹலோ மேடம், சூப்பரா இருக்கேன் மேடம். மேம் அதெல்லாம் இல்ல மேம், நான் ரொம்ப நல்ல பையனா இருக்கேன். மேடம் போய் சொல்றான் இவன். மேடம் அவ போய் சொல்றா. மேடம் சொல்லுங்க மேடம். தேங்க்ஸ் மேம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். மேடம் இங்க ஒரு பொண்ணு கூட பெட்டு வைக்க மாட்டேங்கிறான். சும்மா இரு. மேடம் அப்பலாம் இல்ல மேடம், இங்க ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நான் என் நம்பர்ல கூப்பிடுறேன். ஓகே மேடம். பை மேடம். மச்சான் கரெக்டா போன் எடுத்ததும் அங்க எத்தனை பேர் உஷார் பண்ணேன்னு கேக்குறாங்கடா. டேய், 4 வருஷம் நம்மளோட குப்பை கொட்டி இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாத நம்மள பத்தி. சரி, எப்படி உங்க ஃபோன் நம்பர் கண்டுபிடிச்ச? அதெல்லாம் தொழில் ரகசியம், கேட்க கூடாது. காலேஜில் நடந்த பிரச்சனை இல்ல. மேம்க்கு ஒரு ஃபேவல் கூட கொடுக்க முடியாம போயிடுச்சு. அவங்க காண்டாக்ட் வேற இல்ல. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல முடியலன்னு எத்தனை நாள் ஃபீல் பண்ணிருப்பேன் தெரியுமா? இப்பதான் மனசே கொஞ்சம் ஃப்ரீ ஆச்சு. தேங்க்யூ. அவங்க எங்க காலேஜ் மேம், எங்களுக்காக மேனேஜ்மெண்ட்ல சண்டை போட்டு அவங்க வேலையே போயிடுச்சு. ஆக்சுவலி எங்க சீட்டு கிழிஞ்சிருக்க வேண்டியது. அவங்க உள்ள பூந்து எங்களை காப்பாத்திட்டு அவங்க வேலையை விட்டு போயிட்டாங்க. ஹே, நம்ம 3 பேர் அவங்களோட ஃபேவரட்ல. ஆமா, மோர் தென் மேம். அவங்க எனக்கு ஒரு அக்கா மாதிரி. 5 பேர் உட்காந்துருக்கோம். பொதுவான விஷயம் பேசாம வேணும்னே சம்பந்தமே இல்லாம அவங்களோட காலேஜ் விஷயத்தை பேசி போர் அடிக்கிறாங்க. சரி விடு. என்ன விடுறது? அவங்க தனியா பேசுறதா இருந்தா தனியா போயிருக்கலாமே. எதுக்கு நம்மளையும் கூட்டி வச்சுக்கிட்டு? கார்த்திக், நான் நெட்டிக்ல சேர்ந்தத உன்னையும் விஷ்ணுவையும் பார்த்தத என் Facebookல அப்டேட் பண்ணதுதான். அடுத்த நிமிஷம் நம்ம மக்கள் ஃபுல்லா எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைச்சிட்டாங்க. யாரெல்லாம் அமிச்சது? ஆந்தகுமார். ஆந்தையா? அந்த ராஸ்கல் என்ன பண்றான்? ஹே, அவன் கலிபோர்னியால இருக்கான். அவங்க அத்தை தான் அவனை அடாப்ட் பண்ணிருக்காங்க. ஓ, மச்சான் இருந்த அவன மாதிரி இருக்கணும்டா. அப்புறம் பாம் கண்ண கார்த்தியோட போன் நம்பரை வாங்கிருக்கான். ஐயோ, அவங்கிட்ட என் நம்பரை கொடுத்தா? மச்சான் செத்தடா நீ. போனை போட்டு உன்னை கொல்ல போறான். அவனுக்கு எங்கடா ஃபோன் பண்ற பழக்கம்? மிஸ் கால் கொடுத்து கொல்ல போறான். ஏய், போலாமா? இரு. ஏன் டென்ஷன் ஆகுற? நம்மள உட்கார வச்சுக்கிட்டு மொக்க போட்டுட்டு இருக்காங்க. நீ இருங்கற. ஹே, ஏதோ அவங்க காலேஜ் மேட்டர் பேசிட்டு இருக்காங்க. தாராளமா பேசிட்டோம். நம்மள ஆள விடுங்க. ஹே, பொறுடி. கைஸ், நம்ம டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சு 10 வருஷம் முடியுதாம். கெட் டுகெதர் பயங்கரமா பிளான் பண்ணிருக்காங்க. சோ இன்விடேஷன் சீக்கிரமா வந்துரும். எஸ். அப்ப நம்ம சீனியர்ஸ் எல்லாம் கண்டிப்பா வருவாங்கல? எல்லா பேட்சையும் கூப்பிடுறாங்களாம். செம்ம ரகலையா இருக்கும். மச்சான் சும்மா கலக்கிடணும்டா. கண்டிப்பாடா. அப்புறம் ஆட்டம் பாட்டோல காலேஜ் உள்ள, டின்னர் மட்டும் காலேஜுக்கு வெளியில. அத மட்டும் ஏன் காலேஜுக்கு வெளில வைக்கறானுங்க? ஏனா பொண்ண மாதிரி குடிமகனுங்க ஃபீல் பண்ண கூடாதுன்னு தான். சரி நல்ல விஷயம் சொல்லிருக்கேன். ஏதாவது கவனிக்க கூடாதா? என்ன வேணும்னு சொல்லு. ஒரு நல்ல டீ. இது நல்ல விஷயமா? இதா வாழ்க்கையில நடக்கிற சோகமான விஷயம். சரி, உனக்கு ஒரு டீ. அப்புறம் உங்களுக்கு? ராஜி எங்க? அவ கிளம்பி போயிட்டா. ஏன்? அவ ஏதோ பேசணும்னு வந்தா. நீங்க உங்க காலேஜ் மேட்டர்ல பிஸியா இருந்ததும் அவ கிளம்பி போயிட்டா. நான் போய் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். நான் ஏதாவது சொதப்பிட்டேனா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஏஞ்சல், பாத்துக்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு என் நடுவுல இருந்து வந்த? சும்மாதான். சும்மாதானா? சும்மாதான். நீங்க 3 பேரும் ஒரே காலேஜ், ஒன்னா படிச்சவங்க, லவ் பண்ணவங்க. உங்களுக்குள்ள பேசிக்க நிறைய விஷயம் இருக்கும். நடுவுல நான் அதுக்கு தேவையில்லாம அதான் எந்திரிச்சு வந்துட்டேன். என்ன சிரிப்பு? என் செல்லம். ஒன்னும் வேணாம். என் தங்கம். பொய். ஏஞ்சல். என்னது? சாரி. என்ன சொன்ன? இல்ல, உன் ஏஞ்சல் அங்க இருக்கா, நான் இல்ல. நான் அந்த ஏஞ்சல சொல்லல. பாரதி ராஜா படத்துல வெள்ளை கவுன் போட்டு ஒரு ஏஞ்சல் வருமே, அந்த ஏஞ்சல சொன்னேன். வேணும் தானே அப்படி சொன்ன? ஏய், ஏன் இப்படி ஆயிட்ட? கோபப்படும்போது கூட நீ அழகுதான்.
அப்படிலாம் ஒன்றும் இல்லை. முறைக்கிறப்போ உன்னோட கண்ணை 2 லைட்டை சிவப்பாவும் பாரு. யாரும் என்னை சமாதானப்படுத்த வேணாம். அப்போ என்ன நம்ப மாட்டேன். மாட்டேன். ஏன்? அப்படிதான். அதுக்கு நான் என்ன பண்றது? எனக்கு நம்பிக்கை வரவை. என்ன பண்ணணும்னு சொல்லு. அதெல்லாம் தெரியாது. ஆனா நம்பிக்கை வரவை. சரி, கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னது? கல்யாணம், மேரேஜ், ஷாதி, நிக்கா. எப்ப? இன்னிக்கே. பண்ணிக்கிட்டா? பண்ணிக்கிட்டே அதுக்கு மேல என்ன வேணும்? அப்ப கூட ஏஞ்சல் உன்னை லவ் பண்ணுவா. என்ன பண்ணுவ? அடுத்த புருஷனுக்கு ஆசைப்படுறா, இவெல்லாம் ஒரு பொண்ணான்னு கேட்பாங்க. பண்ணிக்கலாமா? சும்மா தானே சொல்ற. நிஜமா தான் சொல்றேன். இன்னைக்கே வா. ஆமா. எங்க வச்சு? உன் கம்ப்யூட்டர்ல வெங்கடாச்சலபதி படம் இருக்கு. நம்ம ரிசப்ஷன்ல ஒரு பிள்ளையார் இருக்கு. எங்க வச்சு வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஃப்ராடு. சீரியஸா தான் சொல்றேன். நீ இப்போ என்ன முன்ன மாதிரி லவ் பண்றியா? இல்ல, முன்னை விட அதிகமா லவ் பண்றேன். நிஜமா? ஆமா. ப்ரூவ் பண்ணு. என்ன பண்ணணும்? வாயால சொல்லாத, ஏதாவது பண்ணு. இங்க இருந்து கீழே குச்சிருவா? நான் அப்படி ஒன்றும் கேட்கல. அப்புறம் யோசி. இருக்க அணைச்சு ஒரு உமா தரவா? ம், அடிப்பாவி. நான் ரெடி. நீ கொடு. ஆளுங்கள்லாம் இருக்காங்களே. நானே சரிங்கிறேன். உனக்கு என்ன? அப்படி மிரட்டுற அளவுக்கு ஆயிப்போச்சா உனக்கு? ஆமா, தைரியமான ஆம்பளையா இருந்தா இங்க இப்பவே கொடு பாப்போம். ஓகே, நீயே சொன்னதுக்கு அப்புறம் நான் பயந்து அசிங்கம்ல. ரெடி. ஏய் வேணாம். ராஜி, ஒரு ஆயுசுக்கு தேவையான சண்டை பூரா போட்டு முடிச்சாச்சு. இதுக்கு மேல சண்டை போட வேண்டாம். சண்டைலாம் இல்ல. இதே மாதிரி சிச்சுவேஷன் தான் வாழ்க்கையில வந்துட்டு போச்சுல. அப்புறம் என்ன ஒவ்வொரு பொண்ணா பார்த்து ஒரே மாதிரி பயப்படுறது? என்ன கரெக்டா? ம், கடைசியா என்ன சொன்ன? முத்தம் கொடுக்க சொன்னல. அதான் வேணான்னு சொன்னேனே. கார்த்திக், ம் ஒன்னு சொல்லுவேன், கோவப்படாம பண்ணு. ம் சட்டுன்னு கண்ணு மூடு. யார் உருவம் உன் மைண்ட்ல தெரியுதுன்னு சொல்லு. வேணாம். ஏன்? யார் உருவம் தெரிஞ்சாலும் நான் உன்னோட தான் போய் சொல்லுவேன். நீ கண்ண முடு. நானும் உன் உருவம் தானே போய் சொல்லுவேன். 2 பேருக்கும் தெரியும் நமக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங். ஆனாலும் அவளை பார்க்குறேன், இவளை நினைக்கிறேன்னு அப்பப்போ சண்டை போட்டுக்கிறது இல்லை. ஆனாலும் எனக்கு சண்டை பிடிக்கும். ஏன்? அதுக்கப்புறம் கெஞ்சி கொஞ்சி நீ இறங்கி வந்து என்னை சமாதானப்படுத்துறது ரொம்ப நல்லா இருக்கும். ஐ லவ் யூ. மீ டூ. ஃபுல்லா சொல்லு. ஐ லவ் யூ. மீ டூ. கொஞ்சம் சூசன் கனெக்ட் பண்ணுங்க. சூசன் வரலையா? கொஞ்சம் லக்ஷ்மியை கனெக்ட் பண்ணுங்க. லக்ஷ்மி வரலையா? வெரி குட். ராஜி வர சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். ம் ம் டார்கெட்டோட பைலட் எப்போ ரெடி ஆகுது? சார், டார்கெட் கார்பரேஷனுக்காக நம்ம பைலட் ரெடி பண்ணிருக்கோம். தெரியுமா தெரியாதா? தெரியும் சார். அது எப்போ பார்க்கலாம்? டெட்லைன் என்ன? இல்ல சார், சூசன் தான். சூசன் இன்னைக்கு லீவ். அப்போ லக்ஷ்மி? லக்ஷ்மி இன்னைக்கு லீவ். என்ன பண்ணலாம்? ஆஃபீஸை மொத்தமாக மூடிட்டு வீட்டுக்கு போயிடலாமா எல்லாரும்? சூசனும் லக்ஷ்மியும் இல்லைன்னா அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நேச்சுரலாக உங்ககிட்ட தான் வரும். பதிலோட ரெடியாக இருக்கணும். தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. எஸ் சார், அவங்க கிட்ட செக் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன் சார். இந்த ஸ்பீடில் ஓடிட்டு இருந்தோம்னா நம்ம நினைச்ச நேரத்துக்கு போய் சேர முடியாது. புரியுது சார். உனக்கு புரியறது முக்கியம் இல்லை, உனக்கு புரியறது எனக்கு புரியணும். எஸ் சார். உனக்கு புரியுதுன்றது எனக்கு எப்படி புரியும்? நான் அந்த வேலையை பண்றப்போ உங்களுக்கு புரியும் சார். ம் ம் எஸ்கியூஸ் மீ சார். உட்காரு. தேங்க்யூ சார். யுவர் எக்ஸ்கியூஸ்ட். என்னன்னு சொல்லு. அது வந்து பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணலான்னு ஐடியா கிட்ட வந்திருக்க அதானே? எப்படி சார் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க? பொங்கலுக்கு என்ன பண்ற? ஆளுக்கு ஒரு கப் சக்கரை பொங்கல் கொடுக்க ஏற்பாடு பண்ணிருப்பே. எப்படி சார் இவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிச்சீங்க? கிரேட் மைண்ட் திங் ஐ லைக் சார். மண்ணாங்கட்டி பொங்கல் அன்னைக்கு பொங்கல் கொடுக்கறது, அதை திங்க் பண்றதுக்கு ஒரு கிரேட் மைண்ட் வேற தேவையா? சார் ஒரு சின்ன நாவலான ஐடியா பண்ணியிருக்கேன் சார். என்ன சார்
அந்த பொங்கலை ஒரு மண்பானையில கொடுக்குறோம் சார். சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் ஒவ்வொருத்தருக்கும் 2 குட்டி மண்பானையில கொடுக்குறோம் சார். பானையில கம்பெனியோட குட்டி லோகோ ஒன்று போடுறோம் சார். வெரி குட். அப்பதான் அது எல்லாரும் கீழே போட்டு உடைக்கிறதுக்கு சரியா இருக்கும். சார், வருஷம் பூரா ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்கிறாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது தான் அவங்கள வெளியே கூட்டு போகிற மாதிரி ஐடியா பண்ணணும். ஒரு கிரவுண்டை ஹையர் பண்ணுங்க. மயிலாட்டம், ஒயிலாட்டம்னு கிராமிய கலை நிகழ்ச்சி ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி உரி அடிக்கிறது, சறுக்கு மரம் ஏறுறது, இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பிளான் பண்ணுங்க. இது ஒன்றும் பெரிய கஷ்டமான ஃபார்முலா இல்லை. சின்ன சின்ன ஊர்ல எல்லாம் கூட பொங்கல்னா இப்படி தான் நடத்துகிறாங்க. இல்ல சார், ஆஃபீஸ்ல நிறைய தெலுங்குக்காரங்க வேலை செய்றாங்க. நார்த்தில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் வேலை செய்றாங்க. நமக்கு பொங்கல்னா தெலுங்குக்காரங்களுக்கு மகர சங்கராந்தி. ஏன் இந்திக்காரங்க யாரும் பொங்கலுக்கு கலந்துக்க மாட்டேன்னு சொன்னாங்களா? நம்ம கம்பெனி சென்னையில் இருந்தாலும் ஏன் எல்லா ஸ்டேட்லேருந்து ஆளுங்க எடுக்கிறோம்? கம்பெனின்றது மல்டி டைமென்ஷனில் இருக்கணும். 4 விதமான ஆளுங்க கம்பெனியில் இருந்தால் தான் அவங்க கல்ச்சர், பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக யோசிப்பாங்க. அது அவங்க பண்ணுற ஒர்க்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகும். சார், இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு மேட்டர் இருக்கா சார்? நமக்கு தான் மெட்ராஸில் இருக்கிற கம்பெனி. நம்ம கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது இந்தியாவில் இருக்கிற கம்பெனி. அவங்க எதிர்பார்ப்புகள் வேற மாதிரி இருக்கும். அது ஈடு கொடுக்குற மாதிரி யோசிக்கணும்னா நம்ம ஆஃபீஸில் எல்லா விதமான ஆளுங்களும் இருக்கணும். புரியுது சார். பிளான் பண்ணிட்டு சொல்லு. எஸ் சார். கையில் என்ன புல்லாங்குழல்? சாயங்காலத்து மேலே இது ஆர்கெஸ்ட்ராவில் வசிக்கிறேன். இல்ல சார், அரவிந்த் டீம்ல இருக்கிற பசங்க ஆஃபீஸ் டைம்ல அப்பப்போ இதை வச்சு ஊதிட்டு இருக்காங்க சார். சரி, ஊதுன என்ன தப்பு? சார், ஆஃபீஸ் டயத்துல ஊதலாங்களா? வேலையெல்லாம் ஒழுங்காக நடக்குது இல்லை? நடக்குது சார். அப்புறம் என்ன, அவங்க மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு 10 நிமிஷம் வாசிக்கிறாங்க. வாசிச்சுட்டு போட்டோம். நீங்க சொன்னா சரிதான் சார். மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஃபார்ம், ஃபிசிக்கலாக நம்ம ஃபிட்டாகவும் அலர்ட்டாகவும் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, இந்த ரெண்டும் முக்கியம். அதுவும் நம்மள மாதிரி கிரியேட்டிவான ஆளுங்களுக்கும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த ரிலாக்ஸேஷன் ரொம்ப முக்கியம். எஸ் சார். என்ன சிரிப்பு? இல்லையே சார். நீ சிரிச்சதை நான் பார்த்தேன். எதுக்கு சிரிச்சப்போ? சாரி சார். எதுக்கு வேணா சரி, தப்பு இல்லை. ஆனால் எதுக்கு சிரிச்சங்கிற காரணத்தை சொல்லு. அட்வைஸ் எல்லாம் மற்றவங்களுக்கு தான், சொல்றவங்களுக்கு கிடையாதான்னு யோசிச்சேன். ஓஹோ, ஒவ்வொருத்தரும் ஒரு ஆர்ட் அண்ட் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி வச்சிருக்குன்னு சொல்றியே, உனக்கு அப்படி ஏதாவது தெரியுமான்னு கேட்குறேன். அதானே? நோ சார். என்னது? எஸ் சார். அந்த புல்லாங்குழல் இப்படி கொடு. சார், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங். குட் மார்னிங். நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. நீ போய் சொன்னா உன் கண்ணு காட்டி கொடுத்துரும். நீ ரொம்ப அழகா இருக்க. அப்ப நீ போய் தானே சொன்ன? சும்மா விளையாடின. இது என்ன பெரிய வம்பா இருக்கு? அப்புறம் என்ன சொல்ற உன் ஆளு? அவளுக்கு என்ன, என் முன்னாடி சும்மா ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கா. நான் உன் ஆளுன்னு சொன்னது என்ன இல்ல. நீ ஆள் இல்லையா? அதை நீயே சொல்றியா? சும்மா நடிக்காத. நான் யார சொன்னேன்னு உனக்கு தெரியாதா? யாரு? என்ன இப்ப சிரிக்கிற? ஏஞ்சலால டிஸ்டர்ப் ஆனது நான் இல்லை, நீ தான். சரி, ஒரு குட்டி கதை சொல்லிட்டா? என்ன கதை? கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தனும் கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஒருத்தனும் ஒரு ஊர்ல இருந்தாங்களாம். அவங்க 2 பேருமே இறந்து சொர்க்கத்துக்கு போனப்போ அந்த கடவுள் இல்லைன்னு சொன்னா இல்லையா, அவனுக்கு கடவுள் ஒரு சூப்பர் பங்களாவும் கடவுள் இருக்குன்னு சொன்னவனுக்கு ஒரு சாதாரண குடிசையும் கொடுத்தாராம். இவன் பயங்கர கடுப்பாயி, என்ன கடவுள் இது, பயங்கர அநியாயமா இருக்கு, நீ இல்லைன்னு சொன்னவனுக்கு பங்களா, நீ இருக்கேன்னு நம்பினவனுக்கு குடிசையான்னு கேட்டானா. அதுக்கு கடவுள் சொன்னாராம், நான் இருக்கிறேன்னு நம்புற உன்னை விட நீ இல்லைன்னு சொன்ன அவன் தான் வாழ்க்கை பூரா என்னை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னாராம். இந்த கதையோட நியதி என்னவோ? ஏஞ்சலை காதலிச்சு நான் அவளை பற்றி ஒரு நிமிஷம் கூட யோசிக்கிறது இல்லை. ஆனால் நீ ஒரு நிமிஷம் விடாமல் அவளை பற்றி யோசிச்சுட்டு இருக்க.
கார்த்திக். ஏய் கார்த்திக், என்ன? என்ன? சிரிக்காத கார்த்திக். இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு சிரிக்காதானே இப்படி? உனக்கு எதுக்கு இதெல்லாம்? இல்ல, எனக்கு அடிக்கடி தலைவலி வர மாதிரி இருந்துச்சு. டாக்டர் பார்த்தேன். அவர் தான் ஐ டெஸ்ட் பண்ணி கண்ணாடி போட சொன்னாரு. எப்போ ஐ டெஸ்ட் பண்ண? எந்த டாக்டர் கிட்ட போன? எதுக்கு ராஜி இதெல்லாம்? நீ இப்படிலாம் பண்ண என்ன ஆயிடும்னு நினைக்கிற? முதல்ல அந்த கண்ணாடியை கழட்டு. உன் கையை கொஞ்சம் கொடு. ஒண்ணும் வேணாம். அட குடு. எதுக்கு? உன் கையை என்ன நான் சேட்டு கடையில் வச்சு பணமா வாங்க போறேன்? ஒரு ஃபீலிங்கா கேட்குறேன், குடு. ம். எனக்கு இந்த ராஜியை தான் பிடிச்சிருக்கு. நான் இந்த ராஜியை தான் லவ் பண்றேன். ஒரு சுமாரான கோயில்படி சுடிதாரை போட்டுக்கிட்டு தலையை வழிச்சு சீவிக்கிட்டு தலையில நிறைய மல்லிப்பூ வச்சிட்டு இருக்க அப்படி ஒரு ராஜியை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்ப நான் அப்படி இல்லையே. சரி, கொஞ்சம் பெட்டர் சுடிதாரோட கொஞ்சம் மாடர்ன் லுக்கோட மனசுக்குள்ள அதே பழைய பாசத்தோட இருக்கிற ராஜியை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. என் கண்ணுக்கு இதுதான் அழகு. எதுக்கு நீ தேவையில்லாம ஏஞ்சல் மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுற? எனக்கு தான் ஏஞ்சலை பிடிக்கலையே. நான் ஒன்றும் அவளை நேசிக்கல. அப்புறம் எதுக்கு நீ ஏஞ்சல் மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுற? எனக்கு பிடிக்கணும்னா அவ தான் உன்ன மாதிரி மாறணும்னு ஆசைப்படணும். நீ அவளை மாதிரி மாறணும்னு ஆசைப்படக்கூடாது. நிஜமாவா சொல்ற? உங்க அப்பா மீச மேல சத்தியமா சொல்றேன். சரியான லூசு. வேற எதுனா ட்ரை பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. ஒரு கண்ணாடியை போட்டு என்னை கவுக்கணும்னு நினைச்ச பத்தியா? அதை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். போ கார்த்திக். சரி, அந்த கண்ணாடி இன்னொரு வாட்டி போட்டு காட்டு. ஒன்னும் வேணாம். ஒரு தடவை போட்டு காட்டேன். வேணாம் வேணாம். எதுக்கு, நீ எனக்கு கிண்டல் பண்றதுக்கா? அதெல்லாம் நான் கிண்டல் அடிக்க மாட்டேன், நீ போடு. சிரிக்காதன்னு சொன்னேன்ல. ஏய், முதல்ல விஷ்ணு மாதிரி சிரிக்கிறத நிறுத்து. கடுப்பாவதுல? நான் விஷ்ணு மாதிரி பண்ணதும் உனக்கு வேற யாரோ பார்க்குற மாதிரி இருக்குல்ல? எனக்கும் அப்படிதான் இருக்கும். ராஜி ராஜியாவே இரு. ஏஞ்சல் எல்லாம் மாறாத. அதெல்லாம் செட் ஆகல, புரியுதா? ம். அந்த கண்ணாடியை கழட்டி தூக்கி போடு. டேய் நில்லு, இது ஆபீஸ்க்கு வர நேரமா? எங்கடா ஊர் சுத்திட்டு வர? இல்லப்பா, நேரம் இங்கே தான் போகிறேன். டேய், நானும் உன் கூட தானே கிளம்புனேன். 2 பஸ் மாறி நான் உனக்கு முன்னாடி வந்து சேர்ந்துட்டேன். வண்டியில வர்றவன் நீ வந்து சேர்றதுக்கு இவ்வளவு நேரமா? இல்லப்பா, அது வந்து டேய் பேசாதடா. அண்டா குண்டா அடகு வச்சு ஒரு வண்டி வாங்கி தெரிஞ்சதுல அந்த கருமத்தை எதுக்கு வாங்கி கொடுத்தாங்க? ஒழுங்கா டயத்துக்கு ஆபீஸ்க்கு வர்றதுக்கு தானே? எவ்வளவு வண்டியில தூக்கி வச்சுக்கிட்டு ஊர் சுத்துறதுக்கா? அது ஒன்றும் உங்கள் காசில் வாங்கலை, என் சம்பளத்தில் வாங்கினது. என்னது? உன் சம்பள பணத்துல வாங்கினதா? வாங்கி கிழிச்சடா நீ. வாங்குறது 8000 ரூபாய் சம்பளம். அதுல தண்ணி சிகரெட்டுக்கு போக நீ வீட்டுக்கு கொடுக்கறது 4000 ரூபாய். அந்த 4000ஐயும் அப்படியே திருப்பி தருவாங்களா? நீ கொட்டிக்கிறதுக்கு எவன்டா காசு கொடுப்பான்? பால் காய்கறி எல்லாம் இன்னைக்கு என்ன விலை விற்கும் தெரியுமாடா உனக்கு? பா கத்தாதீங்கப்பா. அப்படிதான்டா கத்துவேன். 4 மாசம் 4000 பிச்சை காசை கொடுத்துட்டு அது ஏன் சம்பளம்னு சொல்ல தெரியுது உனக்கு? உனக்கே எவ்வளவு இருக்குன்னா, நீ பிறந்த அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் பில்லு இருந்து போன வாரம் உனக்கு அண்டர்வேர் வாங்கி கொடுத்த பில்லு வரைக்கும் லட்சக்கணக்கில் எழுதிருக்கனே. எனக்கு எவ்வளவு கோவம் வரும்? இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? இன்னொரு வாட்டி என் சம்பளத்துல வாங்கினேன்னு வாயை திறந்து சொன்ன செருப்பால் அடிப்பேன். உன்னை பெத்த கடந்த தீக்கிற வரைக்கும் எதையும் வாயை திறந்து சொல்லவே கூடாது. அதே மாதிரி சம்பளம் வாங்கியாந்து கொடுக்கறமேங்கிற திமிரை என்கிட்ட காமிச்சா உன் வாழை ஒட்டு நறுக்கிடுவேன்.
என்னடா முறைக்கிற? என்ன அவமானப்படுத்தினா உங்களுக்கு தூக்கமே வராதா? யார் அவமானப்படுத்துற? நீ தாண்டா என்ன அவமானப்படுத்துற. நான் என்ன உங்களை அவமானப்படுத்தினேன்? உன்ன மாதிரி ஒரு புள்ளைய பெத்தது எனக்கு அவமானம் தான்டா. இதுல தனியா வேற நீ என்ன அவமானப்படுத்தணுமா? ஏண்டா என்னைக்காவது உன்னால எனக்கு சந்தோஷம் உண்டாடா? எல்கேஜி சீட்ல இருந்து என்ஜினியரிங் காலேஜ் சீட்டு வரைக்கும் எல்லாத்துக்கும் தண்டனை எழுதிருக்கேன்டா. ஏன்னா நீ படிச்சு கிடைச்ச அந்த லட்சணம் அப்படி. ஒரு நாளைக்காவது நான் அதை சாதிச்சேன் இதை சாதிச்சேன்னு ஒரு 10 ரூபாய் சோப்புடப்ப வாங்கி வந்து காமிச்சிருப்படா. என்கிட்ட பேச வந்துட்டான் பெருசா. இது வரைக்கும் வாழ்க்கையில் நான் எதுவுமே சாதிச்சது இல்லையா? இல்லடா, நீ இது வரைக்கும் எதுவுமே சாதிச்சது இல்ல, அதான் உண்மை. ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டு வெந்தய தின்னுட்டு விதி வந்தா செத்துப்போ. அதுக்கு எதுக்கு 10 நாள் என்னை விட்டு வச்சிங்க? சின்னதா இருக்கும்போது என்ன கொண்டு தொலைச்சிருக்கலாம்ல, எங்கேயாவது திருவிழாவில் தொலைச்சிருக்கலாம்லப்பா. நிறுத்துங்க. ஒரு அடி அவர் மேல விழுந்துச்சு, உங்க வேலையை காலி பண்ணிடுவேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? யார் உங்களுக்கு இவ்வளவு தைரியம் கொடுத்தது? இந்த பாருமா, விவரம் தெரியாம பேசாத. அவன் என் புள்ள. அது உங்க வீட்ல. இங்க நீங்க வெறும் செக்யூரிட்டி. ஸ்டாஃப் மேல கைய வச்சீங்க, நான் சும்மா விட மாட்டேன். ஸ்வேதா ப்ளீஸ். நீ சும்மா இரு மதன். ரொம்ப ஓவரா இருக்கு இவர் பண்றது. மஞ்சு எல்லாம் சொன்னப்ப கூட நான் நம்பல. இப்ப நேர்ல பாக்கும்போது தான் தெரியுது. இந்த பாருமா, வெளிய போங்க சார். செக்யூரிட்டிக்கு இங்க என்ன வேலை? என்னம்மா படிச்ச திமிர்ல பேசுறியா? இங்க பாருங்க, படிக்கிற படிப்பை வச்சோ சம்பாதிக்கிற பணத்தை வச்சோ ஒருத்தங்களை பெரிய ஆளு சின்ன ஆளுன்னு மதிக்கிறவ நான் கிடையாது. ஒருத்தன் கூட இருக்கிற மனுஷனை எப்படி நடத்துறானோ அதை வச்சுதான் அவனுக்கு மரியாதை. நீங்க மதனை நடத்துற விதத்துக்கு உங்களுக்கு நான் கொடுக்குற இந்த மரியாதையே ரொம்ப ஜாஸ்தி. தயவு செஞ்சு வெளிய போங்க. உனக்கு அவனை பத்தி தெரியாது. உங்களுக்கு தாங்க அவனை பத்தி தெரியல. பெத்த வளர்த்தன்னு எவ்வளவு பேசுறீங்க? உங்க பையனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, அவன் வாழ்க்கையில என்ன சாதிச்சான் என்ன சாதிக்கல, இப்படி எதுவுமே உங்களுக்கு தாங்க தெரியல. அது எப்படி பெத்த புள்ளிய உங்களால இப்படி வெறுக்க முடியுது? இதுவே இன்னொருத்தனா இருந்திருந்தா போயான்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பான். அப்பாங்கிற மரியாதை மதனுக்கு எப்பவுமே இருக்கு. ஆனா புள்ளங்கிற பாசம் தான் உங்களுக்கு இல்லவே இல்ல. ஒழுங்கா அவனை வேலை செய்ய விடுங்க. இன்னொரு தடவை ஆபீஸ்ல அவனை டிஸ்டர்ப் பண்ணீங்க நல்லா இருக்காது சொல்லிட்டேன். என்ன ஸ்வேதா இப்படி பண்ணிட்ட? பின் என்ன மதன், எவ்வளவு நேரம் தான் நானும் பொறுமையா இருக்கிறது? நான் தப்பா ஏதாவது சொல்லியிருந்தா என் மேல எதுவும் கோவம் இல்லையே? வாழ்க்கையில முதல் தடவையா எனக்காக நீ பேசியிருக்க. உன் மேல கோவம் இல்லை ஸ்வேதா, சந்தோஷம்தான். பின்ன என்ன, பெத்தேன் வளர்த்தேன்னு அவர் எத்தனை நாளைக்கு தான் மிரட்டுறது? கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சாரா? கேக்குறதுக்கு ஆள் இருக்குன்னு சொல்லு. அப்படியா? என்னதான் பெத்த புள்ளையா இருந்தாலும் பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டா அவளுக்கு தான் முதல் உரிமை. தேங்க்ஸ். உனக்கு ஒண்ணுன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் மதன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் கார்த்திக். ஆபீஸ் ஃபுல்லா உன்னை வலை வீசி தேடிட்டேன். இங்க தனியா என்ன பண்ற? அங்கே உட்காந்து வேலை செய்யவே முடியல. யாராவது ஒருத்தர் மாற்றி மாற்றி வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காங்க. அதான் யாருக்கும் தெரியாமல் இப்படி தனியாக உட்காந்துருக்கேன். ஆனா நீ எங்க போனாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சிடுறேன் பாத்தியா? என்ன வேணும் உனக்கு? என்ன இது? கட்லட். எதுக்கு இதெல்லாம்? சாப்பிடுறதுக்கு தான். உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேண்டாப்பா. சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லு. அதை தவிர எனக்கு வேற எதுவும் வேண்டாம். சீரியஸா தான் சொல்றேன், வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். நீ இந்த கட்லெட்டை சாப்பிடுறதுக்கு இவ்ளோ சீரியஸாலாம் யோசிக்க வேண்டாம். இங்கே பாரு ஏஞ்சல், காலேஜ் படிக்கிறப்ப நீ பார்த்த கார்த்தி வேற, இப்போ நீ பார்க்குற கார்த்தி வேற. சரி, நான் சீரியஸாக பேசிட்டு இருக்கேன். நானும் சீரியஸா தான் சொல்றேன். என்னோட வாழ்க்கை ரொம்ப மாறி போச்சு. 2.5 வருஷம் பார்க்குறப்பெல்லாம் என்னை வெறுத்து ஒதுக்குன நீ இப்போ தேடி தேடி வந்து அன்பை புரியற. அதான் எதுக்குன்னு எனக்கு புரியல. ஹலோ, அன்புங்கிறதுல பெரிய வார்த்தைப்பா. அது எதுக்காக ஒரு கட்லெட்டுக்காக பேஸ் பண்ற? அம்மா கட்லெட் பண்ணாங்க, உன்னை பத்தி பேச்சு வந்துச்சு. சரி, இன்னும் கொஞ்சம் சேர்த்து பண்றேன், அவன் கிட்ட கொடுத்துறேன்னு சொன்னாங்க. நானும் எடுத்துட்டு வந்தேன், அவ்வளவுதான். இதுக்காக ராத்திரி எல்லாம் யோசிச்சு காலங்காத்தால கடைக்கு போயிட்டு லைன்ல நின்னு கை ரெண்டுத்தையும் அப்படியே எண்ணெய் சட்டிக்குள்ள விட்டு உனக்காக இந்த கட்லெட்டை பண்ணேன்னு சொன்னா நீ இப்படி ஃபீல் பண்றதுல ஒரு நியாயம் இருக்கு.
இப்ப எதுக்கு நீ சிரிக்கிற? நீ இன்னும் மாறவே இல்லை. அது எப்படி மாற முடியும்? ம். நம்ம வளர வளர நம்ம மனநிலை மாறும், கொஞ்சம் மெச்சூரிட்டி லெவல் கூடும். அப்போ நம்ம முன்னாடி பண்ணதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்தா நமக்கே சில சமயம் சிரிப்பா இருக்கும். சில விஷயம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படியே என்ன கஷ்டப்படுத்தின விஷயம்தான் நீ. எதுக்காக நமக்குள்ள சண்டை ஆரம்பிச்சது, ஏன் பிரிஞ்சோன்னு யோசிச்சு பார்த்தா இப்ப வரைக்கும் ஆன்சர் கிடைக்கல. ஆனா கடைசி 2 வருஷம் நான் காலேஜ்ல உன் மேல ரொம்ப வெறுப்ப காட்டினது தான் எனக்கு ஞாபகத்துல இருக்கு. அதை யோசிச்சு பார்க்கும்போது தான் எனக்கே ரொம்ப கூச்சமா இருக்கும். ச்சே, நாமளே அப்படி நடந்துக்கிட்டோன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் கொஞ்சம் ஓவரா தான் நடந்துக்கிட்டேன். உன்னை பார்த்து சாரி சொல்லணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா உன்னை பிடிக்கவே முடியல. நிறைய மெயில் பண்ணேன், ஆனா பதிலே இல்ல. உன் பழைய நம்பரை வேற மாத்திட்டேன். FBல கூட உனக்கு அக்கௌண்டே இல்ல. அப்படி இப்படின்னு உன்னை தேடி கண்டுபிடிச்சு நீ இங்க இருக்கேன்னு தெரிஞ்சது. அந்த சமயத்துல தான் ஆபீஸ்ல ஒரு ஓபனிங் இருக்குன்னு கால் ஃபர் பண்ணிருந்தாங்க. அப்ளிகேஷன் போட்ட 4 நாள்ல சூசன் கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. நிஜமா உனக்கு என்ன வேணும்? மன்னிப்புதான், வேற என்ன? அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. ஏய், ரொம்ப ஓவரா நல்லவ மாதிரில சீன் போடாத. சரி, மன்னிச்சிட்டேன். போதுமா? போதும் போதும். வேற என்ன? நீ ரொம்ப மாறிட்ட கார்த்திக். என்ன மாறிட்டேன்? நிறைய மாறிட்ட. முன்னெல்லாம் லாஜிக்கே இல்லாம கோவப்படுவ, இப்ப கொஞ்சம் பொறுமையா இருக்க. உன் கோவத்துல கூட ஒரு நிதானம் தெரியுது. ஹர்ட் பண்ற மாதிரி பேச மாட்டேங்கிற. எல்லாத்தையும் விட முக்கியமா உன்னை பாடா படுத்தின என்ன ரொம்ப சிம்பிளா இட்ஸ் ஓகேன்னு மன்னிச்சிட்ட. ஹலோ, நான் தான் உன்னை ஆச்சரியமா பார்க்கணும். நீ எதுக்காக என்ன ஆச்சரியமா பாக்குற? நீ தான் ரொம்ப மாறிட்ட. உன்னை பத்தி எப்போ யோசிச்சாலும் உருன்னு முறைக்கிற முகம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். சாரி. இல்ல இல்ல, கரெக்ட் தான், சொல்லு. இப்போ நீ ரொம்ப மாறிட்ட. உன் கண்ணில் ஒரு அமைதி தெரியுது, எப்பவும் உதட்டில் ஒரு ஸ்மைல் இருக்கு. நீ சாரி கேட்குறப்போ அதில் உண்மையான வருத்தம் இருக்கு. நீ மாறிட்ட. ஃப்ரீயா விடு. நம்ம எப்பவுமே ஒரு நல்ல நண்பர்களாக இருக்கலாம். தேங்க்ஸ். வேற ஒன்றும் இல்லையா? கட்லட். அதை வச்சுட்டு போ. உன்னை நான் மன்னிச்சதே அந்த கேக்கும் இந்த கட்லெட்க்கும் தான். உன்னை இப்படி பார்க்கறதுக்கு நிஜமாவே நல்லா இருக்கு. முன்னாடி சில விஷயங்கள் புரியல, இப்ப புரியுது. ம். எப்ப வீட்டுக்கு வர? விஷ்ணு கேட்டுட்டு தான் இருக்கான். ஏய், நான் நீ எப்ப வீட்டுக்கு வரேன்னு கேட்டேன். வரேன். இன்னொரு விஷயமும் நான் உன்கிட்ட பேசணும். நானும் உன்கிட்ட ஒரு விஷயம் என்ன? பேசணும். சரி, நீ என்ன பேசுவேன்னு சொல்லு. இல்ல இல்ல, நீ சொல்லு. நான் சொல்றேன், ஆனா அதை கொஞ்சம் பொறுமையா நிதானமா கேட்கணும். என்னோடது அப்படி ஒரு விஷயம்தான், நானும் அப்புறமா சொல்றேன். நீ நிஜமாவே வேற மாதிரி ஆயிட்ட கார்த்திக். ஆனா இந்த கார்த்திக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.